Taste the Daily. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. விஜயோட ஸ்டேட்மெண்ட்டோட நோக்கம் அது குறிவைத்து திமுக கூட்டணியில் உள்ள குறிப்பாக இந்த ரெண்டு கட்சிகளுக்கு வைக்கப்பட்ட குறி. உங்களோட ஒரே ஸ்டாண்டு ஆன்டி பிஜேபி தானே, நான் ஆன்டி பிஜேபி தான். பழைய மக்கள் நல கூட்டணியை ரீசரெக்ட் பண்ணணும்னு அவர் பார்க்குறாரு. விஜயகாந்துக்கு பதிலாக தான் தலைமையில் கண்டிப்பாக வந்து அது ஒரு திமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும், திமுக ஆட்சிக்கு வருவதை தடுக்கும், இல்லைன்னா தொங்கு சட்டமன்றத்தை உருவாக்கும். அதாவது சிபிஎம்மும் விசிகாவும் விஜய் கூட போயிட்டா, சிபிஎம்மும் விசிகாவும் விஜய் கூட போயிட்டா களம் வந்து டஃப்பாக மாறும். நல்ல கூட்டணி இருக்கும் போதே கூட இருமுனை போட்டி தானே பெரும்பாலும் ஸ்ட்ராங் இவங்களுக்குள்ளதான் அப்படிங்கிற அடிப்படையில் நான் என்ன சொல்றேன். ஓகே வாங்க, நல்ல பாயிண்ட். மும்முனை போட்டின் மீடியா எப்படி சொல்லலாம், அதுக்கு சொல்றதுக்கு கொடுக்கக்கூடிய காரணம் எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமா இருக்குன்னா, விஜய் இன்னும் ஓட்டே வாங்கல, அவரை எப்படி சேர்த்துக்கிறாங்க, ஏன் சீமானை சேர்த்துக்க மாட்டாங்க? மும்முனை போட்டின்னு சில பத்திரிகையாளர்கள், பெரிய தொலைக்காட்சிகளோட நியூஸ் எடிட்டர்ஸ் எல்லாமே வந்து மும்முனை போட்டின்றதை நக்கல் பண்றாங்க. மும்முனை போட்டினா அப்ப 4 முனை போட்டி சீமானா, 5 முனை போட்டி மாயாவதியான நக்கலா கேட்கறாங்க. தன்னை வித்து பழைக்கக்கூடிய பத்திரிகையாளர் என்ற போர்வையில் உலாவி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தரகர்கள் தான் இப்படி எல்லாம் பேசுவாங்க. இது கடினமான வார்த்தைகளை யாரும் நினைக்க வேணாம். விஜய் இது வரைக்கும் அன்டெஸ்டட், அவருக்கு ஒரு தடவை கூட தேர்தலில் போட்டியிடல. அவருக்கு 15%, 20% சொல்லப்படுவது எல்லாமே வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையிலானது. அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். டெஸ்டடாக இருக்க 8% எடுத்துக்க மாட்டேன், ஆனால் அன்டெஸ்டடாக இருக்கக்கூடிய ஒன்றை நான் எடுத்துப்பேன். ஆனால் அதுலேயும் 15%, 20% ஏற்றுக்க மாட்டேன். எந்த மாதிரியான ஒரு தொழில் தர்மம்? சீமான டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு காரணம் அவர் சிங்கிள் டிஜிட்டுங்க, அவர் சீரியஸ் பிளேயர் இல்லைன்றீங்க. ஃபைன், நான் ஒத்துக்கிறேன், லாஜிக்கலி அது கரெக்ட்னு வச்சுக்கோங்க. விஜய் அன்டெஸ்டடு, அப்போ அன்டெஸ்டடை வந்து சிங்கிள் டிஜிட்ன்றது அன்டெஸ்டடை விட அதிகம். ரெண்டாவது விஜய்க்கு 20% வரைக்கும் அப் டு 20% இருக்குது. அதனால தான் நீ ஏற்றுக்கிறியா? அதையாவது வெளிப்படையாக சொல்லு. 20%ங்கிறதே ஒத்துக்கோ. ஏன்னா வரக்கூடிய எல்லா கணிப்புகளும் 50 to 20% சொல்லுது. அதனால தான் அப்படி மும்முனைன்ற வாதமே அப்படிதான் வருது. அப்போ நீ அதை ஒத்துக்கிறியா? நீ அதையும் ஒத்துக்க மாட்டேன்ற. இப்போ சார் சிபிஎம் விசிகா மாதிரியே சீமான் கூட வாய்ப்பு இருக்குமா? அது ஏன்னா முன்னாடி இருந்தே பேசிட்டு இருந்தனால எனக்கு என்னமோ அதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு போகுது. ஏன்னா அடிப்படையில் சீமானுக்கும் விஜய்க்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இது வந்து தனி மனித ஆளுமைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லை. கொள்கை ரீதியாகவே வந்து சீமான் வந்து பெரியாரை எதிர்க்கிறாருன்னா, விஜய் வந்து கம்ப்ளீட்டாக பெரியாரை தூக்கி பிடிக்கிறாரு. திமுகவோட கொள்கை தான். அவர் சொல்றாரு, கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்றாரு. எல்லா பாலிடிக்ஸும் எனக்கு திமுக பண்ற பாலிடிக்ஸ் தான் போது அவர் திமுக வாக்குவங்கியை தான் குறி வைக்கிறார். பேசுறாங்க யாரு? விஜயும் தமிழ் தேசியம் புரிந்து கொள்ளாதது. ஒன்னு நீ இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இரு, இன்னும் ஆணா இருக்கணும் இல்லை பெண்ணா இருக்கணும். நான் அதோட நிறுத்திக்கிறேன். நீ தமிழ் தேசியமும் பேசுவேன், எனக்கு வந்து இதுவும் வேணும், அது பக்கம் என்ன வந்து உங்களுக்கு தேசியமும் வேணும்னா என்ன கதை இது? பலரும் இப்படி பேசியிருக்காங்க. பலர் பேசுறது வேறங்க, நீ ஏன் பேசுற? நீ வந்து மாற்று அரசியல் சொல்லிட்டு தானே வர, பிரைமரி ஃபோர்ஸ்ன்ட்டு வர. பிரைமரி ஃபோர்ஸ் வந்துட்டு உனக்கு எதுக்கு இந்த கோளாறு? விஜய் வேணா ஏடிஎம்கேவோட போகலாம், ஆனால் சீமான விஜயோட போக மாட்டார். தாராளமாக போகலாம், போக மாட்டார்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லையா பாலிடிக்ஸ்ல? தேர் இஸ் நோ ஃபுல் ஸ்டாப் இன் பாலிடிக்ஸ், ஒன்லி கமா தான். பாஜகவோட இல்லைன்றார்ல, ஓப்பனா டிக்ளேர் இல்ல. இல்லைன்னா இல்லைதாங்க, இப்போதைக்கு இல்லைங்க. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி. வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு கூட்டம் நடந்தது. அதில் சில தீர்மானங்கள் முக்கியமாக நிறைவேற்றிருக்காங்க. அதில் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற தீர்மானமும், தாவேக தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிறது மாதிரியான பல்வேறு விஷயங்களை அவங்க தீர்மானங்களாக நிறைவேற்றிருக்காங்க. உங்களுடைய பார்வை? பிஜேபியோட இல்லைன்னு தெளிவுபடுத்திட்டாரு. திமுக தெளிவாக இல்லைன்னா, திமுகவோட போகிற ஐடியாவே என்றைக்குமே கிடையாது அவருக்கு. ஏடிஎம்கேவை பற்றி வாய் திறக்கலை. ஸோ ஏடிஎம்கேவோட போவாரான்றது இன்னமும் ஒரு சின்ன விண்டோ இருக்குது. அவரை முதலமைச்சராக சொன்னதால் ஏடிஎம்கே எப்படி அவரை ஏற்றுக்கும்? அதனால் அதுக்கு வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக பிஜேபியோட போக மாட்டார், அது தெளிவாக தெரியுது. இப்போ தனியாக தான் போவாரா, இல்லை அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு ஒன்றும் அந்த கட்சி தீர்மானத்தில் யாரும் ஒன்றும் மறுக்கல. கூட்டணி பற்றி முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் விஜய்க்குன்றாங்க. இப்போ விஜயை சிஎம்மாக ஏற்றுக்கிட்டு வரதவனா யார் வருவா? குட்டி கட்சிகள் தான் வரணும். அதில் ஒரு ஆப்ஷன் வந்து என்னென்னா, இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய விசிகா, சிபிஎம் போன்ற கட்சிகள் வருமா அப்படின்ற ஒரு சின்ன விண்டோ இருக்குது. அதுக்கு வாய்ப்பு குறைவு. பட் பாலிடிக்ஸில் நீங்கள் எதையும் ரூல் அவுட் பண்ண முடியாது. விஜய் ஏடிஎம்கேவோட போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்றைக்கு மிகவும் குறைவு. ஏன்னா இவர் சிஎம்னு சொன்னதால் அவர் இறங்கி வர போகிறது கிடையாது எடப்பாடி. ஏடிஎம்கேவோட விஜய் கூட்டணி வச்சுக்கலாமே ஒழிய விஜயை சிஎம்மாக வச்சுக்கிட்டு ஏடிஎம்கே டெஃபினட்டாக இருக்காது. 53 வருஷ கட்சி, 30 வருஷம் ஆண்ட கட்சி ஆரம்பித்து நான் 1.5 வருஷம் கூட முடியல. அதுக்குள்ளே நான் தான் சிஎம்னு சொன்னால் பெரிய கட்சி எப்படி அதை ஒத்துக்கும்? ஸோ தெளிவுபடுத்திட்டார் அவர். நான் தான் தப்பாக 4 முனை சீமானோட சேர்த்து 4 முனை போட்டி தான் தமிழ்நாட்டில் உறுதியாகுது.
ஒரே ஒரு ஆப்ஷன் இதில் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி வருதுன்னா இப்போ எந்த கட்சிகள் தேமுதிக, பாமக, இந்த பக்கம் இருக்க கட்சிகள், இந்த பக்கம் விசிகா, சிபிஎம்க்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. திமுகவோட முரண்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் எவ்வளோ வருத்தத்தை சுமந்துக்கிட்டு தான் இருக்காங்க. வேறு வழி இல்லாமல் ஆன்டி பிஜேபின்ற பாலிட்டிக்ஸ்க்காக அங்கே இருக்காங்க. வேறு விஷயங்களில் அவங்க வந்து திமுகவோட சாதனைகளுக்காகவோ அல்லது சோக்கால் திராவிட மாடல்லாம் அவங்க அதில் ஈர்க்கப்பட்டெல்லாம் ஒன்றும் அங்கே இல்லை. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பிஜேபி, இந்துத்துவா, ஆன்டி மோடி அது அவங்கள திமுகவோட இணைச்சி வச்சுருக்கு. ஆன்டி பிஜேபி இல்லைன்னா திமுக கூட்டணியில் சத்தியமாக சிபிஎம்மும் விசிகாவும் இருக்க மாட்டாங்க. இருப்பதற்கான அவசியமும் அவங்களுக்கு கிடையாது. ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸை தவிர்த்துட்டு பார்த்திங்கன்னா திமுகவை ஆதரிப்பதற்கான காரணங்கள் எதுவுமே சிபிஎம்க்கும் விசிகாவுக்கும் கிடையாது. தொழிலாளர் நல போக்குகளாக இருக்கட்டும், லஞ்ச லாவண்யமாக இருக்கட்டும், தலித் விரோத போக்காக இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகட்டும், எல்லா விஷயத்துலையுமே வந்து இது வந்து ஒரு மிக மிக மோசமான ஒரு அரசாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. பிஜேபி எதிர்ப்பு என்கின்ற ஒரு ஒற்றை புள்ளி இவங்களை ஸ்டாலினோட திமுகவோட இணைச்சி வச்சுருக்கு. அந்த இடத்துல நான் பிஜேபியை உறுதியாக எதிர்க்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறது ஒரு விதத்தில் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு இன்டெலிஜென்ட் மூவ். நானும் ஆன்டி பிஜேபி தான், மறைமுகமாக ஒரு அழைப்பு கொடுக்குறார் விசிகாக்கும் சிபிஎம்க்கும் தான் நான் பார்க்குறேன். இந்த இதோட விஜயோட முடிவை நான் அப்படி தான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய தொக்கி நிற்கக்கூடிய செய்தி என்பது ஏடிஎம்கேக்கு அவர் கொடுக்கல. தான் சிஎம்னு சொன்னதால் அவங்க வரமாட்டாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அதை வெளிப்படையாக சொல்லாமல் அது அப்படியே லூப்லேயே வச்சுருக்கார். சொல்லாமல் சொல்லக்கூடிய மெசேஜ் வந்து சிபிஎம்முக்கும் விசிகாக்கும் தான். நான் உங்களோட ப்ராப்ளம் பிஜேபி தானே, நானும் ஆன்டி பிஜேபி தான். டிஎம்கேவும் ஆன்டி பிஜேபி, நானும் ஆன்டி பிஜேபி. பல தொழிலாளர் நல சட்டங்களை ஏற்றுறாங்க. இப்போ பரந்தூர் மாதிரி இஷ்யூ எல்லாம் கையில் எடுக்கிறார் அவர். தலித் விரோத போக்கில் திமுக அரசு ஊறி தலைக்குதுன்றது உண்மை. இதுக்கு இப்போ வேங்கை வயல் இன்சிடென்ட்லலாம் திமுகவோட செயற்பாடுகள் எவ்வளோ மோசமானவை என்பது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் எத்தனை கோயில்களை இன்றைக்கும் உள்ளே போக முடியாமல் இருக்குது தலித்துகள்ன்றதும் நாடறிஞ்ச விஷயந்தான். ஸோ விஜயோட நான் பிஜேபியோடு போக மாட்டேன் என்ற அந்த ஒரு பிரகடனம் ப்ளஸ் அவங்க கட்சி செயற்குழுவில் கூட்டணி குறித்து முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் விஜய்க்கு கொடுக்கப்பட்டது என்பது, மறுபடியும் சொல்லுகிறேன், சிபிஎம்முக்கும் விசிகாக்கும் குறிப்பாக இவங்க 2 பேருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு மறைமுகமான ஒரு அறைகூவல் தான் நான் பார்க்குறேன். வேண்டுகோள், ஒரு அழைப்பு. ஆனால் இவர்கள் அதை ஏற்று அங்கே போவார்களா என்னால் அதற்கு வாய்ப்பு ஆஸ் ஆஃப் நோ மிக 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 குறைவு. ஏன் சார்? இல்லை, அவங்களுக்கு சிக்கல் இருக்குது. விஜய் வந்து ஒரு அன்டெஸ்டட் ஓட் பேங்க். 2வது இப்போ சிபிஎம்லலாம் வந்து தலைமை வந்து தொண்டர்கள் மத்தியில் திமுக மேலே மிக கடுமையான எதிர்ப்பு இருக்குது. ஆனால் தலைமை வந்து திமுக கிட்ட கட்டுண்டு கிடக்குறாங்க, மாறி மாறி பேசுகிறாங்க. உதாரணத்துக்கு சண்முகம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்த பேட்டியில் 26 தேர்தலில் திமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? சண்முகம் இந்த கேள்விக்கு 26 தேர்தலில் திமுகவின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது, அதற்கு அவர் சொல்கிற வார்த்தை, அது விஜய் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்தது. கேள்விக்கான பதில் அவர் சொல்கிறார், அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக சேர்ந்தாலும் எங்களுக்கு பெரிய சவால் இல்லை. ஆனால் விஜய் அதிமுக கூட்டணியில் சேர்ந்தால் களம் மிக கடுமையாக, போட்டி மிக கடுமையாக இருக்கும். இது அவரோட வார்த்தை. யார்? சண்முகத்தோட வார்த்தை. அப்புறம் திமுக எவ்வளவு வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறது? பல வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாவிட்டால் அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு எதிராக திரும்புவது தவிர்க்க முடியாதது. இதெல்லாம் அவர் உதிர்த்த முத்துக்கள். ஆனால் இதே சண்முகம், இதை நல்லா கவனிங்க, இதே சண்முகம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டிக்கு 3 நாள் முன்னால் புதிய தலைமுறை கொடுத்த பேட்டியில் சொல்கிறாரு, மாற்றி பேசுகிறார். அப்படியே மாற்றி பேசுகிறார். விஜயோட வருகையால் எங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லைன்றாரு. இல்லை, அப்போ அப்படி ஸ்டாண்டில் இருந்தது. அதுக்கப்புறம் 3 நாளில் அப்படி மாற்றி பேசுகிறாரு. விஜயோட வருகையால் எங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லைன்றாரு. கூட்டணி எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க? வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட பெரும்பாலானதை நிறைவேற்றிட்டாங்கன்னு சிஎம் சொல்கிறாரு. உடனே கேள்வியாளர் கேட்குறாரு, இல்லை அவங்க வாக்குறுதிகள் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் அவங்க நிறைவேற்றலைன்னு எதிர்க்கட்சிகள் சொல்லுது. அதான் யதார்த்தமும் கூட. இல்லை நான் எப்படி அதை சொல்ல முடியும்? சிஎம் சொல்லிட்டாருன்னா நான் அதை நம்பணும் இல்லையான்றாரு. நீ சிஎம் சொல்கிறத நம்புவியா? யதார்த்தத்தில் உங்கள் கண்ணு முன்னால் உண்மை உங்கள் முகத்தில் அறையுது, அதை நம்புவீங்களா? ஸோ சண்முகத்தோட பேட்டி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டிக்கு 3 நாள் முன்னால் புதிய தலைமுறையில் கொடுத்த பேட்டி அப்படியே மாற்றி பேசுகிறார். விசிகாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து மாற்றி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்க பிரச்சனை என்னென்னா, இவங்களுக்கு கூட்டணிக்குள்ளே நிறைய நெருக்கடி இருக்குது. வேண்டா வெறுப்பாக தான் இருக்காங்க. அவமானங்களை சகிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. வேறு வழி இல்லாமல் தான் இருக்காங்க.
என்ன சொல்லப்போனால் புதிய தலைமுறை பேட்டியில் வந்து நீங்கள் கூடுதல் இடம் கேட்பேன்றீங்க. ஆமாம், கண்டிப்பாக கூடுதல் இடம் கேட்போம். ரெட்டை இலக்கத்தில் கேட்பீங்களான்றாங்க. 6 சீட்லேருந்து ரெட்டை இலக்கம்னா வெறும் 10 சீட்டு. அதுக்கு என்ன சொல்ல தெரியுமா? அப்படிலாம் நான் சொல்ல முடியாதுன்றாரு. அப்போ ஒரு சீட்டு 7 சீட்டு கொடுத்து வந்தால் ஒத்துப்பீங்களான்னா சிரிக்கிறாரு. ஆகவே இந்த 2 கட்சிகளுமே வந்து ஒரு கடுமையான நெருக்கடியில் இருக்காங்க. இவங்களுக்குள்ள வந்து தொண்டர்கள், அதாவது இவங்க ஓட் பேங்க் டிஎம்கேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 21 சட்டமன்ற தேர்தலில் அளவுகோல் நமக்கு 21 சட்டமன்ற தேர்தல் தான். 19, 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன். அதை எப்பவுமே கவனத்தில் எடுத்துக்கூடாது. அசம்பிளி எலெக்ஷனை மட்டும்தான் வச்சு நம்ம பேசணும். ஏன்னா எம்ஜிஆர் காலத்திலே பார்லிமெண்ட்டில் மக்கள் தமிழ்நாட்டில் ஒரு மாதிரியும் அசம்பிளிக்கு ஒரு மாதிரியும் போட்டிருக்காங்க. 21ல் 10 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இல்லாத காரணத்தால் சிபிஐஎம் விசிகாவோட வாக்கு வங்கி அது 2 சேர்த்தாலே ஒரு 1.5% தான் இருக்கும். ஆனால் அதுதான் வந்து தீர்மானிக்குது. அது அப்படியே என்மாசா டிஎம்கே போன மாதிரி சத்தியமாக இந்த எலெக்ஷனில் போகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தொழிலாளர் விரோத போக்குகளால் சிபிஎம்மோட தலைவர்கள் வேணால் கூடி கொலவலாமே ஒழிய ஓட் பேங்க் எரோட் ஆயிருக்கு. அதே மாதிரி திருமாவும் விசிகா வன்னி அரசும் ரவிக்குமாரும் வேணால் அறிவாலயத்தில் சொஜ்ஜி பஜ்ஜி சாப்பிட்டு கை குலுக்கலாம் ஸ்டாலினோட உதயநிதியோட. ஆனால் வந்து கீழே இருக்க வாக்கு வங்கி தலித் வாக்கு வங்கி 21ல் டிஎம்கேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி சத்தியமாக ஆகாது. இந்த சிக்கல் இருக்குது. தலைமை எல்லா கட்சிகள்லையும் திமுக கூட்டணி கட்சிகளில் இருக்க தலைமை திமுகவோட உறவு கொண்டாடுது, கொத்தடிமையாகவே இருக்குது. ஆனால் வாக்கு வங்கி கண்டிப்பாக 21ல் இருந்த மாதிரி 26ல் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இந்த சிக்கல் இருக்குது. பாலிடிக்ஸில் சம்டைம்ஸ் 2+2 0 ஆகும், 4 ஆகாது. ஸோ இந்த நெருக்கடி, இந்த பின்புலத்தின் பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கும்பொழுது நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சிபிஎம்மும் விசிகாவும் திமுகவை விட்டு வெளியில் போய் விஜயோட போவாங்கன்னு நான் சொல்லலை. அதுக்கு வாய்ப்பு மிக 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 குறைவு. ஆனால் விஜயோட ஸ்டேட்மெண்ட்டோட நோக்கம் அது குறிவைத்து திமுக கூட்டணியில் உள்ள குறிப்பாக இந்த 2 கட்சிகளுக்கு வைக்கப்பட்ட குறி. உங்களோட ஒரே ஸ்டாண்டு ஆன்டி பிஜேபி தானே? ஆனால் ஆன்டி பிஜேபி தான். ஏன் காங்கிரஸ் இல்லை? இல்லை, காங்கிரஸ் வந்து வராதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். காங்கிரஸ் வந்து 29 பார்லிமெண்ட் எலெக்ஷனை பார்க்குறாங்க. அவங்க 2 அசம்பிளி எலெக்ஷனில் 10 சீட்டு திமுகவோட சேர்ந்து வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு இந்தியா பூராவே சொலையாக ஒரு மாநிலத்திலேருந்து காங்கிரஸுக்கு சீட்டு கிடைக்குதுன்னா அது தமிழ்நாடு மட்டும்தான். காங்கிரஸ் ஹைகமாண்டை பொறுத்த வரைக்கும் மாநில தேர்தல்களை பற்றி அவங்களுக்கு கிஞ்சித்தும் கவலை கிடையாது. 29ல் வந்து 10 சீட் நமக்கு சொலையாக தமிழ்நாட்டிலேருந்து வருது. திமுகவோட இருந்தால் மட்டும்தான் வர முடியும். அதனால் அசம்பிளியை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. 26ல் கொடுக்குறத வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்க. இது விஜய்க்கும் நல்லா தெரியும். அவர் குறி வைக்கிறது இந்த 2 கட்சிகளை தான். அந்த பழைய மக்கள் நல கூட்டணியை ரீசரெக்ட் பண்ணணும்னு அவர் பார்க்குறாரு. விஜயகாந்துக்கு பதிலாக தான் தலைமையில் விஜயகாந்த் செத்துட்டாரு. நான் சொல்கிறது வந்து விஜயகாந்தை விட விஜய்க்கு ஓட் பேங்க் அதிகமாக இருக்குது. அதனால் அதை நீங்கள் விஜயகாந்தோட விஜய் ஒப்பிடவே முடியாது. ஓகே, விஜயோட வாக்கு வங்கி என்பது கணிசமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். எந்த ஒரு புதிதாக கட்சி ஆரம்பித்த நடிகருக்கும் இல்லாத அளவுக்கு அவருக்கு விஜய்க்கு கண்டிப்பாகவே இருக்குது. எல்லாம் வரக்கூடிய எல்லா சர்வேவும் அதுதான் சொல்லுது. ஸோ அதில் இந்த 2 கட்சிகள் வந்ததுன்னா குறிப்பாக கண்டிப்பாக வந்து அது ஒரு திமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். திமுக ஆட்சிக்கு வருவதை தடுக்கும், இல்லைனா தொங்கு சட்டமன்றத்தை உருவாக்கும். அதாவது சிபிஎம்மும் விசிகாவும் விஜய் கூட போயிட்டா, சிபிஎம்மும் விசிகாவும் விஜய் கூட போயிட்டா களம் வந்து டஃப்பாக மாறும். மும்முனைங்கிறது உறுதியான ஒரு மும்முனையில் 4 முனைன்னு வச்சுக்கணும். நீங்கள் வந்து சீமானை சேர்த்து தான் நீங்கள் பேசணும் எப்பவுமே. பிகாஸ் இஸ் 8%. சீமானை டிஸ்கவுண்ட் பண்ணுறவங்க தனிப்பட்ட முறையில் சீமான் மீது பகை உணர்ச்சி கொண்டவர்கள் அல்லது திமுகவோட கைக்கூலிகள். இவங்க 2 பேர் தான் சீமானை வந்து மும்முனை போட்டின்னு சில பத்திரிகையாளர்கள், பெரிய தொலைக்காட்சிகளோட நியூஸ் எடிட்டர்ஸ் எல்லாமே வந்து மும்முனை போட்டின்றதை நக்கல் பண்ணுறாங்க. மும்முனை போட்டினா அப்போ 4 முனை போட்டி சீமானா, 5 முனை போட்டி மாயாவதியான நக்கலாக கேட்குறாங்க. அதாவது இதெல்லாம் எப்படின்னா, திமுகவால் வயிறு வளர்க்கக்கூடிய, திமுகவுக்கு தன்னை விற்று பழைக்கக்கூடிய பத்திரிகையாளர் என்ற போர்வையில் உலாவி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தரகர்கள் தான் இப்படிலாம் பேசுவாங்க. இது கடினமான வார்த்தைகளாக யாரும் நினைக்க வேணாம். பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய சிலர் இப்படி பேசுறது, வட இந்தியாவில் ஆர்னாப் கோஸ்வாமி செய்கிறத அவரோட புரோட்டோடைப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிலர், அதாவது குறைஞ்சபட்ச தர்மம் கூட, நியாய தர்மம் கூட இல்லாமல் தன்னை விற்று வாழக்கூட, தன்னையே விற்று ஒரு மனிதன் வாழ்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டானா அவன் எந்த இலைக்கும் போவான். அது பத்திரிகை உலகத்தில் அந்த போக்கு வந்ததுன்னா அது வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சமூகத்துக்கு ஏற்படுத்தும். ஆனால் அதை தான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் உலவக்கூடியவர்கள். உனக்கு சீமானை பிடிக்கலன்றது வேறு, யதார்த்தன்றது வேறு. சீமானோட கட்சியை பற்றி நீ 1000 விமர்சனம் பண்ணு, சீமானோட வாக்கு வங்கி சரிஞ்சிருக்குன்னு சொல்லு, அதெல்லாம் ஓகே. ஆனால் நடக்கக்கூடியது மும்முனை போட்டி, 4 முனை போட்டின்றதை ஏற்க மறுத்து மும்முனை போட்டின்னு சொல்லி சீமானை டிஸ்கவுண்ட் பண்ணுறது திமுகவுடைய கைக்கூலிகள், அறிவாளி அல்சேஷன்கள் தான் அதை செய்வாங்க. அதனால் அந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது விஜய், இதை ஒரு உபரி தகவலை நான் சொல்கிறேன். இந்த கமிங் டு திஸ் பாயிண்ட், விஜயோட அழைப்பு என்பது இந்த 2 கட்சிகளுக்கு, சிபிஎம் அண்ட் விசிகே தான் நான் பார்க்கிறேன். ஆனால் சார், இப்போ
கடந்த கால தேர்தல்களில் எல்லா தேர்தல்கள்லையும் இருமுனை போட்டி தான் சொல்லுவாங்க. 3வது அணி இருக்கும், 4வது அணி இருக்கும். மக்கள் நல கூட்டணி இருக்கும்போதே கூட இருமுனை போட்டி தானே பெரும்பாலும் ஸ்ட்ராங் இவங்களுக்குள்ள தான் அப்படிங்கிற நான் என்ன அடிப்படையில் சொல்கிறேன், சொல்லுவாங்க. ஓகே வாங்க நல்ல பாயிண்ட்டுக்கு வரீங்க. அப்போ நீ பலமுனை போட்டின்னு சொல்லிட்டு போ, மும்முனை போட்டின்னு ஏன் சுருக்கிற? அதாவது சீமானுக்கு ஒற்றை இலக்கத்தில் இருக்குது, ஒற்றை இலக்கத்தில் இருக்கவரை நம்ம எப்படி சேர்த்துக்க முடியும்? ஒரு சீரியஸ் பிளேயர் இல்லை. அப்போ மாயாவதி 5 முனை 5வது வச்சுக்கலாம், 5 முனை போட்டி நம்ம வச்சுக்கலாம். நக்கல்லாம் நீ பேசுகிறல்ல. ஈவன் ஏடிஎம்கே காரங்களே அதை அங்கீகரிக்க இல்லை, மாட்டாங்க. நான் என்ன சொல்ல, அவன் அங்கீகரிக்கிறானோ இல்லையோ, மீடியா எப்படி அங்கீகரிக்கணும்? மீடியா ஒன்று இருமுனை போட்டின்னு சொல்லணும், இல்லைனா பலமுனை போட்டின்னு சொல்லணும். மும்முனை போட்டின்னு மீடியா எப்படி சொல்லணும்? அதுக்கு சொல்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய காரணம் எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமாக இருக்குன்னா, விஜய் இன்னும் ஓட்டே வாங்கல, அவரை எப்படி சேர்த்துக்கிறாங்க? ஐயா ஏன் சீமானை சேர்த்துக்க மாட்டாங்க? கேளுங்க, அதுக்கு தான் நான் வரேன். குறைஞ்சபட்ச நியாய தர்மம் இல்லாத ஜென்மங்கள் என்ன பேசுதுன்னா, ஏன் வந்து சீமானை நீங்கள் சேர்த்துக்க மாட்டீங்க, 4 முனை போட்டின்னு சொல்ல மாட்டீங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், இந்த சம்மந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பெரிய ஊடகத்தோட ஆங்கர் என்ன சொல்கிறாருன்னா, சிங்கிள் டிஜிட்டில் இருக்கவங்கள நாங்கள் சேர்த்துக்க முடியாதுன்றாங்க. சரி, சிங்கிள் டிஜிட்டில் இருக்கவங்கள சேர்த்துக்க முடியாதுன்னா, விஜய் இது வரைக்கும் அன்டெஸ்டட். அவருக்கு ஒரு தடவை கூட தேர்தலில் போட்டியில்லை. அவருக்கு 15% 20%ன்னு சொல்லப்படுவது எல்லாமே வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையிலானது. அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். இதுதான் உன் அளவுகோல்னா, நீ விஜய்க்கு டெஸ்டடாக இருக்க 8% எடுத்துக்க மாட்டேன், ஆனால் அன்டெஸ்டடாக இருக்கக்கூடிய ஒன்றை நான் எடுத்துப்பேன். ஆனால் அதுலேயும் 15% 20%ன்றதை ஏற்றுக்க மாட்டேன். இது எந்த மாதிரியான ஒரு தொழில் தர்மம்? நான் சொல்கிறது புரியுதில்லை உங்களுக்கு? வந்து நீங்கள் சீமானை டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு காரணம் அவர் சிங்கிள் டிஜிட்டுங்க, அவர் சீரியல் பிளேயர் இல்லைன்றீங்க, வெரி சீரியஸ் பிளேயர் இல்லைன்றீங்க. ஃபைன், நான் ஒத்துக்கிறேன், லாஜிக்கலி அது கரெக்டுன்னு வச்சுப்போம். விஜய் அன்டெஸ்டடு. அப்போ அன்டெஸ்டடை வந்து சிங்கிள் டிஜிட்ன்றது அன்டெஸ்டடை விட அதிகம். ரெண்டாவது விஜய்க்கு 20% 20% வரைக்கும் அப் டு 20% இருக்குது. அதனால தான் நீ ஏற்றுக்கிறியா? அதையாவது வெளிப்படையாக சொல்லு. 20%ங்கிறதே ஒத்துக்கோ. ஏன்னா வரக்கூடிய எல்லா கணிப்புகளும் 15 to 20% சொல்லுது. அதனால தான் அப்படி மும்முனைன்ற வாதமே வருது. மும்முனைன்ற வாதமே அப்படி தான் வருது. அப்போ நீ அதை ஒத்துக்கிறியா? நீ அதையும் ஒத்துக்க மாட்டேன்ற. அதாவது ஒரு மனிதன் வந்து தன்னை வித்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், காசு வாங்கிட்டு வாழ்றதுன்னு முடிவு பண்ணிட்டான்னா பத்திரிகை துறையில் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிடுவோம், மற்ற துறையில் வேறு, அதுவும் டிஜிட்டலில் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிடுவோம். பிரிண்டில் கூட அவன் வந்து கேமஃப்ளாஜ் பண்ணிக்கலாம், அதாவது வந்து தன்னை வந்து மறைச்சிக்கலாம், இலை தழைகளால் தன்னை மறைச்சிக்கலாம். அச்சு ஊடகத்தில், காட்சி ஊடகத்தில் எக்ஸ்போஸ் ஆகிடுவான். தமிழ்நாடு மீடியா 100% 90% திமுகவோட கொத்தடிமையாக இருக்குது, கண்ட்ரோலில் இருக்குது. வட இந்திய ஊடகங்கள் எப்படி கோதி மீடியா மோடி மடியில் இருக்க, கோதினா மடி, கோதி மீடியாவும் தமிழ்நாடு மீடியாவும் கோதி மீடியா, அங்கே மோடி மடியில் இருக்குது, இங்கே ஸ்டாலின் மடியில் இருக்குது. சீமானை பற்றி உனக்கு ஒரு பார்வை இருக்கும், எனக்கு ஒரு பார்வை இருக்கும். ஆனால் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக அதை நீ வந்து பதிவு பண்ணும்போது எப்படி பதிவு பண்ணுவேன்? சரி, அப்படி பண்ணுறியா? நீ சொல்கிறதுலே ஒரு லாஜிக் இருக்கணும்ல. சீமானை டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு சிங்கிள் டிஜிட் ஓட் பேங்க் தான் காரணம். ஒரு சீரியஸ் பிளேயர் இல்லைன்னா விஜய் எவ்வளோ டிஜிட்டு? வரக்கூடிய அத்தனை சர்வேவும் 15 to 20% இருந்து அதையாவது ஒத்துக்கோ. அதையாவது அங்கீகரி. நீ அதையும் ஒத்துக்க மாட்டேன். இப்போ சார் சிபிஎம் விசிகா மாதிரியே சீமான் கூட வாய்ப்பு இருக்குமா? அது ஏன்னா முன்னாடி இருந்தே பேசிட்டு இருந்தனால எனக்கு என்னமோ அதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு தோணுது. ஏன்னா அடிப்படையில் சீமானுக்கும் விஜய்க்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இது வந்து தனி மனித ஆளுமைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லை, கொள்கை ரீதியாகவே வந்து சீமான் வந்து பெரியாரை எதிர்க்கிறாருன்னா விஜய் வந்து கம்ப்ளீட்டாக பெரியாரை தூக்கி பிடிக்கிறாரு. திமுக பெரியாரை பற்றி பேசுகிற அதே வார்த்தையை தான் விஜயும் பேசுகிறாருன்னா அவர் வந்து தெளிவாக வந்து திமுகவோட கொள்கை தான். அவர் சொல்கிறார், கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்றார். எல்லா பாலிடிக்ஸும் எனக்கு திமுக பண்ணுற பாலிடிக்ஸ் தான் போது அவர் திமுக வாக்கு வங்கியை தான் குறி வைக்கிறார். சீமானோட வாக்கு வங்கின்றது அது கிடையாது. அவங்க வந்து தமிழ் தேசியம் சேர்த்து பேசுறாங்க. ஆமா பேசுறாங்க. யாரு? விஜயும் தமிழ் தேசியம். அது புரிந்து கொள்ளாதது. ஒண்ணு நீ இந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம் இரு. ஒன்னும் ஆணா இருக்கணும் இல்லை பெண்ணா இருக்கணும். நான் அதோட நிறுத்திக்கிறேன். நீ தமிழ் தேசியமும் பேசுவேன், எனக்கு வந்து இதுவும் வேணும், அது பக்கம் என்ன வந்து உங்களுக்கு தேசியமும் வேணும்னா என்ன கதை இது? பலரும் இப்படி பேசியிருக்காங்க. பலர் பேசுறது வேறங்க. நீ ஏன் பேசுற? நீ வந்து மாற்று அரசியல் சொல்லிட்டு தானே வர, பிரைமரி ஃபோர்ஸ்ன்ட்டு வர. பிரைமரி ஃபோர்ஸ் வந்துட்டு உனக்கு எதுக்கு இந்த கோளாறு? அவங்க தெளிவாக சித்தாந்த ரீதியாக பெரியாரை எதிர்க்கிறாங்க. அவர் நல்லதோ கெட்டதோ ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ இதுதான் என் பாதைன்னு சொல்லிட்டாரு, அந்த பாதையில் அவர் போகிறார். ஸோ கூட்டணிக்கு வர வாய்ப்பு இல்லை. விஜய் சீமான் போக மாட்டார், நான் நம்புகிறேன், உறுதியாக நம்புகிறேன். விஜய் வேணா ஏடிஎம்கேவோட போகலாம், ஆனால் சீமான் விஜயோட போக மாட்டார். ஆமாம், தாராளமாக போகலாம், போக மாட்டார்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஒருவேளை வந்து பிஜேபியை விட்டு ஏடிஎம்கே வெளியில் வந்த வாய்ப்பு குறைவு, அவர் போகலாம், அல்லது வராமலே கூட போகலாம். அது நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பட் சீமான் விஜயோட போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு கூட எப்படி சார் வாய்ப்பு இருக்கும்? ஏன்னா அதெல்லாம் அரசியல் ரீதியாக என்ன வேணா நடக்குங்க. வாய்ப்பு குறைவு. நான் மறுபடியும் சொல்றேன், ப்ராபபிலிட்டி தியரிஸ் ஃபுல் ஸ்டாப் இல்லையா? பாலிடிக்ஸ்ல ஃபுல் ஸ்டாப்பே கிடையாதுங்க. அடிப்படையான புரிதலே உங்களுக்கு இல்ல. பாலிடிக்ஸ்ல தேர் இஸ் நோ ஃபுல் ஸ்டாப் இன் பாலிடிக்ஸ், ஒன்லி கமா தான். பாஜகவோட இல்லைன்றார்ல, ஓப்பனா டிக்ளேர் இல்ல. இல்லன்னா இல்லதாங்க, இப்போதைக்கு இல்லங்க. நீங்க நான் இப்பயும் சொல்றேங்க, கூடுதல் வாய்ப்பு தான் நான் சொல்றேன். ப்ராபபிலிட்டி தியரி படி சான்சஸ் ஆர் லெஸ். அதாவது
சீமான் விஜயோட போகிறதுக்கும் விஜய் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு போகிறதுக்கும் எதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னா விஜய் ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு போதான் வாய்ப்பு அதிகமாக ஒழிய சீமான் விஜயோட போகிறதுக்கு வாய்ப்புகள் அறவே இல்லைன்னு தான் நான் நம்புறேன். ஓகே, டயமெட்ரிக்லி ஆப்போசிட் சைடில் நிற்கிறாங்க. Taste Daily. Taste the Daily. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now.